தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பட்டை, சோம்பு, இலை, ஒரு பூ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 4 பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 தக்காளி இருக்கு இல்லையா, அதை குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெறும் மிளகாய் தூள் மாத்திரம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் பெரிய உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதில் வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, வெறும் மிளகுத்தூள் மாத்திரம் 1 ஸ்பூனும் இன்னும் கொஞ்சோண்டு கம்மியாக எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 நிமிஷம் கூட வச்சுருக்க வேண்டாம். டக்குன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பரிமாறுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்து பரிமாறினோம்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இந்த உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் வந்து தயிர் சாதத்துக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.